ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இப்போ லோகி நான் கொடுத்த இன்டர்வியூ தான் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலும் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்சியூ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே சொல்லியிருக்காரு. கைதி 2, விக்ரம் 2, லியோ 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கைதி 2 கண்டிப்பாக எடுப்பேன், விக்ரம் 2 கண்டிப்பாக இருக்குது. எல்சியோட ஃபைனல் எண்டு பார்த்தீங்கன்னா லியோ 2 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லியோ 2 வந்து தளபதி மட்டும் ஓகே சொன்னார்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ லியோ 2 நடக்கலை அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்சியூ கனெக்ட் ஆகிறனால கண்டிப்பாக வந்து லியோட பேரை வச்சாலே போதும், அதுவே பயங்கர பவர்ஃபுல். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அந்த பேரை வச்சாலே போதும், அந்த ரெஃபரன்ஸ் இருந்தாலே போதும், அதோட கெத்து வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லியோவோட பேர் வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ அதனால் தளபதியோட வாய்ஸ் ஓவர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தான் விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி சாரோட வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா கார்த்தி சாரால் அப்போ வர முடியல. ஸோ அதுவே பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ தளபதியோட வாய்ஸ் ஓவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்க படம் வந்து கூலிக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ லைனப் வரிசையாக வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் 10 படத்துக்கு அப்புறம் குவிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆர்வத்தில் நான் அப்போ சொன்னது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து சீரியஸாகவே அதை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறபோது தான் ஸோ ஏன்டா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு தடவை மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கும் போது 2 லெஜெண்டரி டேரக்டர்ஸ் வந்து என்னை வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படிலாம் வந்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கண்டினியூஸாக வந்து இப்போ இந்த லைனப் தான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது லியோ 2 தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக தளபதி பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ தளபதி ஓகே சொன்னார்னா பண்ண ரெடியாக இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோகேனா ஒரு ட்விஸ்ட் வேறு கொடுத்தாரு. மாஸ்டர் 2 ஒன்று பண்ணணும்னு எனக்கு வந்து நான் கதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் லியோ 2 வந்து செம பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து கேட்கும்போது லியோ வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. ஸோ அப்போ சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் இல்லை. ஸோ 20 மினிட்ஸ் வந்து டிப் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால எந்த விதத்துலையுமே மார்க்கெட்டோ பிஸ்னஸோ வந்து அடி வாங்கலை. ஸோ ரீவாட்ச் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக தான் இருக்குது. ஸோ லியோக்கு இன்னுமே வந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த 20 மினிட்ஸ் வந்து டிப் ஆனதை வந்து நான் கேர்ஃபுல்லாக அவேர்னஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் கிளியராக இனிமேல் வந்து எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்சியூ லைனப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லியோ தான் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஸோ லியோ 2 வந்து நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா தளபதி 70 அது அமைஞ்சுது அப்படின்னா கூட செமையாக இருக்கும். ஏன்னா லியோ 2 அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். தளபதின்ஸ் எல்லாருமே ரொம்ப வெறித்தனமாக பார்த்த ஒரு லியோ படம் வந்து லியோ 2 செட் ஆச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். ஸோ இவர் நரேட் பண்ணும்போது சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா லியோக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் அடித்து சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து லியோ 2க்கு இன்னுமே எகிருது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து லியோ 2 பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது. பட் ஆனால் தளபதி ஓகே சொல்லுவாராங்கிறது தெரில. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். மாஸ்டர் படம் எடுக்கும்போதே அவரோட டைரக்ஷன் ஸ்கில்லாம் பார்த்துட்டு தளபதி அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ தலைவருக்கு ஒரு படம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஆசைப்படியே வந்து இதெல்லாம் வந்து எப்படி நடக்குமானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் ஆசைப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி படம் கிளிக் ஆனதை வந்து தளபதியே கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தரமான சம்பவம் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு வர்றாரு. ஸோ லியோ 2வும் பண்ணிட்டாரு அப்படின்னா செம ஹாப்பியாக இருக்கும். தளபதின்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ தளபதி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி தளபதி 70 லியோ 2 பண்ணார்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.